தனுசு ராசியின் அதிபதியான குரு பகவான் தற்பொழுது ராசிக்கு 8ஆம் இடத்தில் மறைந்து உச்சம் பெற போகிறார். 8ஆம் இடம் பொதுவாக கெடு பலன்களையே அதிகம் கொடுக்கும். கோர்ட் கேஸ், வம்பு, வழக்கு, அதே போல் சில நன்மைகளையும் கொடுக்கத்தான் செய்யும். இடமாற்றம், ஏற்றுமதி இறக்குமதி தொழிலில் இருப்பவர்களுக்கு திடீர் லாபம், பரம்பரை சொத்து கிடைப்பது, உயில் மூலம் சொத்து கிடைப்பது, ஷேர் மார்க்கெட், லாட்டரி போன்ற விஷயங்களில் அதிர்ஷ்டத்தை அடைவது போன்றவை 8ஆம் இடத்தில் ஒரு கிரகம் ஆட்சி உச்சம் பெறுவதால் கிடைக்கக்கூடிய பலன்களாகும். தனுசு ராசிக்காரர்கள் இக்குரு பயிற்சிக்கு பிறகு வேலையில் அலைச்சலும் திடீர் மாற்றங்களையும் சந்திப்பீர்கள். ஆரோக்கிய தொல்லைகள் ஏற்படும். தேவையற்ற முதலீடுகளை இக்காலத்தில் தவிர்ப்பது நல்லது. உழைப்பிற்கேற்ற ஊதியம் என்பது கிடைக்கும். சவாலான சூழ்நிலைகள் உருவாகும். சமாளித்து முன்னேறுவீர்கள். தொடர் போராட்டம், அலைச்சல் வாழ்வில் சலிப்பை ஏற்படுத்தும். எது நடந்தாலும் சமாளிக்கலாம் என்ற மனநிலை இருக்கும். நிம்மதியான உறக்கத்தை பெறுவீர்கள். எந்த ஒரு செயலிலும் தடை தாமதத்திற்கு பிறகே அதில் ஆதாயம் கிடைக்கும். தொடர் முயற்சிகள் அனைத்தையும் பெற்றுக் கொடுக்கும். முக்கிய முடிவெடுப்பதில் குழப்பங்கள் ஏற்படும். ஆன்மீக நாட்டம் அதிகரிக்கும். வயிற்று பகுதியிலும் கல்லீரலிலும் பிரச்சனைகள் ஏற்படும். பெண்களால் வீண், வம்பு, வழக்கு போன்றவை வரப்போகிறது. குரு பகவான் தங்கத்திற்கும் காரகர் என்பதால் தங்க நகையை கொடுக்கல் வாங்கலில் கவனமாக இருங்கள். சிக்கல் ஏற்பட அதிக வாய்ப்புள்ளது. 8ஆம் இடத்தில் குரு பகவான் மறைந்தாலும் அவரின் விசேஷ பார்வையானது நன்மை அளிக்கும் இடங்களிலேயே பதிகிறது. உச்சம் பெற்ற குரு பகவானின் சமசப்தம பார்வை உங்கள் ராசிக்கு 2ஆம் இடமான மகர ராசியில் பதிவதால் உங்கள் பேச்சு திறனால் அனைத்தையும் சமாளித்து வெற்றி பெறுவீர்கள். பணவரவு திருப்திகரமாக இருக்கும். வருமானம் அதிகரிக்கும். குடும்ப வாழ்வில் நிம்மதியும் சந்தோஷமும் இருக்கும். அதே போல் வளர்ச்சியையும் முன்னேற்றத்தையும் காண்பீர்கள். குரு பகவானின் விசேஷ பார்வையான 9ஆம் பார்வை உங்கள் ராசிக்கு 4ஆம் இடமான சுகஸ்தானத்தில் பதிவதால் உடல் நலத்தில் இதுநாள் வரை இருந்த பிரச்சனைகள் முடிவிற்கு வரும். மாற்று மருத்துவம் அல்லது மாற்று மருத்துவர் மூலம் நல்ல சிகிச்சை பெற்று உடல் நலம் பூரண குணமடையும். வீடு, நிலம் போன்ற பரம்பரை சொத்துக்கள் உயில் மூலம் கிடைக்கும். எந்த சொத்துக்கள் உங்களுக்கு கிடைத்தாலும் அச்சொத்தில் ஒரு சிறிய அளவு குறையேனும் இருக்கும். நீண்ட நாட்களாக விற்பனையாகாத பழைய சொத்துக்கள் தற்பொழுது விற்பனையாகும். அதன் மூலம் லாபமும் அடைவீர்கள். குரு பகவானின் 5ஆம் பார்வை உங்கள் ராசிக்கு 12ஆம் இடத்தில் பதிவதால் சுப விரயங்கள் ஏற்படும். வீண் விரயங்கள் குறையும். 12ஆம் இடம் அயன சயன போகஸ்தானம் என்பதால் அங்கு குருவின் பார்வை கிடைக்கப்பெறும் இக்காலத்தில் நிம்மதியான உறக்கம் ஏற்படும். டிசம்பர் மாதம் குரு பகவானும் கேது பகவானும் இணைந்து சஞ்சரிக்க இருப்பதால் தனுசு ராசி நேயர்கள் பெண்கள் விஷயத்தில் மிகுந்த கவனமாக இருங்கள். பெண்களால் அவமானமும் அவப்பெயரும் ஏற்பட அதிக வாய்ப்புள்ளது. பரிகாரமாக வியாழக்கிழமைகளில் தென்முக கடவுளான தட்சிணாமூர்த்தியை தொடர்ந்து வழிபட்டு வாருங்கள். மஞ்சள் வஸ்திரம், மஞ்சள் பூக்களை சாற்றி நெய் விளக்கேற்றி வழிபட்டு வருவது சகல தோஷங்களையும் போக்கும். உங்கள் ராசிக்கு 3ஆம் இடத்தில் ராகு பகவான் இருப்பதால் நீங்கள் உங்கள் வாழ்வின் வளர்ச்சிக்காக மேற்கொள்ளும் முன்னேற்றத்திற்கும் முயற்சிகளுக்கும் தடைகள் ஏற்பட்டாலும் அவற்றை வென்று வெற்றியை காண்பீர்கள்.